ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அரசு பல்கலைகளின் வேந்தராக கவர்னர் இருக்கிறார். துணைவேந்தர் நியமன அதிகாரமும் கவர்னரிடம்தான் இருந்தது. தற்போது அந்த அதிகாரத்தை முதல்வருக்கு வழங்கி சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் துணைவேந்தர்கள், பதிவாளர்கள் பங்கேற்ற கூட்டம் சென்னையில் சமீபத்தில் நடந்தது. இந்நிலையில் கவர்னரும் பல்கலை வேந்தருமான ரவி தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு ஊட்டியில் நாளையும் நாளை மறுநாளும் நடக்க உள்ளது. மாநாட்டை துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் துவக்கி வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அரசுக்கும் கவர்னருக்குமான அதிகார மோதலாக விமர்சிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழக கவர்னர் மாளிகை தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மத்திய, மாநில மற்றும் தனியார் பல்கலை உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவன தலைவர்களின் மாநாடு 2022 முதல் ஆண்டுதோறும் நடந்து வருகிறது. இதில் தொழில்துறை நிபுணர்கள் பங்கேற்று தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வர். கல்வி நிறுவனங்கள் சந்திக்கும் புதிய சவால்கள், வாய்ப்புகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பற்றி விவாதிக்கப்படும். மாணவர்கள் மற்றும் மாநில வளர்ச்சிக்காக கல்வி நிறுவனங்களை எப்படி போட்டித்திறன் வாய்ந்ததாக மாற்றலாம் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் மாநாட்டுக்கான திட்டமிடல் சில மாதங்களுக்கு முன்னதாகவே துவங்கப்படுகிறது. பல்கலைகளின் துணைவேந்தர்கள், கல்வி தொழில்நுட்ப நிபுணர்களுடன் ஆலோசிக்கப்பட்ட மாநாட்டின் வடிவம், விவாதிக்கப்படும் தலைப்புகள், உரையாற்ற வேண்டிய நிபுணர்கள் குறித்து முடிவெடுக்கப்படுகிறது. அவர்களை முன்கூட்டியே தொடர்பு கொண்டு பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. இந்த ஆண்டு ஜனவரி மாதமே தயாரிப்புகள் துவங்கப்பட்டு பல கூட்டங்கள் நடத்தப்பட்டு பயனுள்ள மாநாடாக மாற்றப்பட்டுள்ளது. கல்வி, கண்டுபிடிப்பு மற்றும் தொழில் வளர்ச்சிக்காக நல்ல நோக்கத்துடன் நடத்தப்படும் கல்வி செயல்பாட்டை சில ஊடகங்கள் தவறாக சித்தரிக்கின்றன. குறிப்பாக சமீபத்திய நீதிமன்ற தீர்ப்புடன் இணைந்த தமிழக கவர்னர் மற்றும் மாநில அரசுக்கு இடையிலான அதிகாரப்பூர்வ மோதலாக கட்டமைக்க முயற்சி மேற்கொள்வது வருத்தம் அளிக்கிறது. இது மாண்பை குலைப்பதாகவும் உண்மைக்கு புறம்பானதாகவும் உள்ளது என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஊட்டியில் நாளை துவங்கும் மாநாட்டில் பங்கேற்க துணைவேந்தர்கள் முன்கூட்டியே ஒப்புதல் அளித்துள்ளனர். தற்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பு காரணமாக துணைவேந்தர் நியமன அதிகாரம் அரசிடம் வந்துள்ளது. இந்நிலையில் ஊட்டி மாநாட்டில் பங்கேற்க கூடாது என துணைவேந்தர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதனால் மாநாட்டில் பங்கேற்பதா கூடாதா என உயர் அதிகாரிகளிடம் அனுமதி கேட்டு துணைவேந்தர்கள் காத்திருக்கின்றனர்.